ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மான்வாவோட 15வது சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 14 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் தெரியாதனமா இந்த ரேபிட் growth கியரை போட்டிருப்பான். பார்த்தா அதுவும் மொத்தமா 140 கிலோ இருந்து நம்ம ஹீரோவே கதற விட்டுருக்கோம். நம்ம ஹீரோவும் சரி இதை கழட்டி போடலான்னு பார்த்தா கரண்ட் ஷாக்கை கொடுத்து மறுபடியும் கதற விட்டுருக்கோம். அப்புறம் பிலிப் அப்படிங்கிற ஒரு பொடி பையன் நம்ம ஹீரோ கூட சண்டைக்கு வந்திருப்பான். நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, அந்த ரேபிட் growth கியரை போட்டுட்டு இருந்த மாதிரியே அந்த பிலிப்போட கையை உடைச்சு போட்டிருப்பான். அவனும் யாரா நீ சைக்கோ அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். இல்ல வழியில கதறி இருப்பான். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த பிலிப்ஸும் இல்ல நான் அவனை கொல்லணும் அப்படின்னு ஒரு சைக்கோ மாதிரி புலம்பிக்கிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ஓடியாரான். பார்த்தா அவனை சுத்தி ஏதோ பச்சை கலர்ல ஆற மாதிரி பறக்குது. நம்ம ஹீரோவும் இது எதுவும் தெரியாம கூலா நடந்து போய்கிட்டு இது என்னடா சத்தம் அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு இவனுக்கு இன்னுமே அட்டாக் பண்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகிறான். அப்ப அவனும் நம்ம ஹீரோ அடிச்சு பறக்க விட்டுட்டான். பார்த்தா அந்த பிலிப்ஸ் இங்க உக்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இவன் யாரா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அவனோட அனலிட்டிக்கல் ஐயை யூஸ் பண்ணி பார்க்கறான். இவனோட பேரு டாமி. அந்த பிலிப்ஸோட அண்ணன் நடக்குது. இந்த டாமியும் ஒரு நோவைஸ் வாரியர். இவனோட காம்பட் ஸ்கோர் 752. அந்த பிலிப்ஸும் டே டாமி அவனோட ஒரு கையவும் காலையும் உடடா அப்படின்னு வழியில கதறிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இல்ல இவன் டாமி இந்த அகாடமில அதிக காம்பட் ஸ்கோர் வச்சுட்டு இருக்கவன்ல இவன் 100வது இடத்துல இருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் அந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அசோசியேஷனோட வைஸ் பிரசிடென்டாவும் இருக்கான். இப்ப இவனை எப்படா சமாளிக்கிட்டோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த டாமியும் டே ஃப்ராஸ்டர் என்ன தைரியம் இருந்தா என்னோட தம்பியோட கையை உடைச்சிருப்ப, மவனை உன் கையை காலை உடைக்க மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு இல்ல என்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா வெயிட்டை வச்சுக்கிட்டு இவனோட அட்டாக்ல இருந்து டாஜ் பண்றது நடக்காத காரியம் அப்படிங்கிறான். அவனும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டான். நம்ம ஹீரோவும் பறந்து வந்து விழுவுறான். அப்ப நம்ம ஸ்டாசியும் குறுக்க வந்து டே போதும் இதோட நிறுத்தியா, நான் இனிமேலும் ஃப்ராஸ்டரை நீ காயப்படுத்துறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், உடனே இங்க இருந்து போங்கடா அப்படிங்கிறா. அந்த டாமியும் ஏதோ ஒரு சைக்கோ வாட்டங்குது. ஏமா ஸ்டாசி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து நின்னா நான் அவனை சும்மா விட்டுருவோன்னு நினைச்சியா, முதல்ல உன் கதையை முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு அவன் கதையை முடிக்கிறான் அப்படின்னு நம்ம ஸ்டாசியை அட்டாக் பண்ண வரான். அவளும் இது எதுவும் தெரியாம கண்ணை மூடி நின்றுட்டுக்கிறா. நம்ம ஹீரோவும் ஸ்டாசி ஜாக்கிரதை அப்படின்னு அவளை தள்ளி விட்டுட்டு அந்த பஞ்சை நம்ம ஹீரோ வாங்கிட்டான். அவனும் வாங்க நடியில வாயிலிருந்து ரத்தம்லாம் கக்கிட்டு இது எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த டாமியும் நம்ம ஹீரோட கை மேல காலை வச்சு இதோட இதை முடிக்க போறான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட கையை உடைச்சிட்டான். நம்ம ஹீரோவும் வழியில கதறான். அந்த டாமியும் நம்ம ஹீரோட ஒரு கை உடைச்சது பார்த்தாம இப்ப உன்னோட 2வது கை அப்படின்ட்டு ரைட்டு கையும் உடைக்க போறான். அப்ப நம்ம வாத்தியரும் டே உடனே இதை நிறுத்துங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டே ஒடியாராரு. அந்த டாமியும் அட இந்த ஆளு வந்துட்டானா இதை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட கையை உடைக்க போறான். நம்ம வாத்தியரும் டேய் உடனே இதை நிறுத்துடா அப்படின்னு ஏதோ ஒரு அட்டாக் பண்ணி அவனை தடுத்துட்டு டே முட்டாள் நீ மட்டும் இப்ப இதை பண்ணியிருந்த அப்படின்னா உங்களோட மொத்த ஸ்டார்கர் ஃபேமிலிக்குமே பெரிய பிரச்சனை வந்திருக்கும், என்னடா முட்டாள் பண்ற அப்படின்னு கத்துறாரு. அந்த டாமியும் சே இந்த ஆளை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். நம்ம வாத்தியாரும் டே டாமி இப்ப நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியுதா, போயும் 3rd இயர்ல இருக்க நீயே 2nd இயர்ல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டை இந்த மாதிரியே புள்ளி பண்ணுவ, உனக்கு கொஞ்சமாவது மண்டையில மூளைன்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கத்துறாரு. அந்த டாமியும் ஓ அப்படியே ப்ரொஃபசர் காமா, சரி உங்க நாயத்துக்கே நானும் வரேன். இந்த ஃப்ராஸ்டர் தான் என்னோட தம்பியை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணனான், அவன் வெறும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், அவனை இப்படி இந்த ஃப்ராஸ்டர் 2nd இயர்ல இருந்து அட்டாக் பண்ண முடியும், இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை உங்களால கொடுக்க முடிஞ்சா கொடுங்க பார்ப்போம் அப்படிங்கிறான். நம்ம ஸ்டாசியும் ப்ரொஃபசர் இது மொத்தமாவே அந்த பிலிப்ஸோட தப்பு தான், ஃப்ராஸ்டர் மட்டும் அந்த பிலிப்ஸை அட்டாக் பண்ணல அப்படின்னா இந்நேரம் ஃப்ராஸ்டர் செத்துருப்பான், இது செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நடந்த சண்டை தான் அப்படிங்கிறா. நம்ம வாத்தியாரும் டாமி இப்ப யாரு மேல தப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம அகாடமி முடிவு பண்ணோம், அதனால நீ இப்போ இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிறாரு. அந்த டாமியும் டே ஃப்ராஸ்டர் இதுதான் நான் உன்னை கடைசி டைம் பாக்குறதா இருக்கணும், இதுக்கு மேலேயும் இந்த கேம்பஸ் விட்டு வெளியில ஏதாவது என் கண்ணுல மாட்டிக்கிட்ட அவனை அதுதான் உன்னோட கடைசி நாளா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவையே மிரட்டுறான். நம்ம ஹீரோவும் சே நான் அவ்வளவு தூரம்லாம் வரமாட்டேன் சீனியர், நம்மளோட செமஸ்டர் எக்ஸாம் இன்னும் 3 நாள்ல நடக்க போகுது இல்ல, அங்கேயே நமக்கான ஃபைனல் பேட்டிலும் நடக்கும், அங்க நான் உங்களை கவனிச்சுக்கிறேன்
அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும், டேய் முட்டாள் ஃப்ராஸ்டர், நீ அந்த டாமிக்கு மேட்சே இல்ல, அவன் கூட சண்டை போட்ட அப்படின்னா நீ செத்து போறதுக்கு தாண்டா அதிக வாய்ப்பு இருக்கு, உனக்கு என்ன மூளை எது குழம்பி போச்சு அப்படின்னு கத்துறாரு. நம்ம ஸ்டாசியும், ஃப்ராஸ்டர் நீ இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், இல்ல இதுதான் கரெக்டா இருக்கும் ஸ்டாசி, அப்புறம் சார் நீங்க 2 பேருமே கவலைப்படாதீங்க, இதை நான் பாத்துக்கிறேன், அப்புறம் டே டாமி இதுக்கு நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறான். அந்த டாமியும், என்னது உன் கூட சண்டை போடணுமா, நான் எப்படி இதை ஒத்துக்காம போவேன், இந்த அகாடமில இருக்க எல்லாத்து முன்னாடியும் நீ என் காலில் விழுந்து கதற போற அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த டாமி கூட சண்டை போடுறான் அப்படின்னு சொன்னதுதான் இந்த அகாடமி ஃபுல்லா ஒரு காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு அங்க இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம வாத்தியார் காதுபடவே அந்த ஃப்ராஸ்டர் முட்டாள் போயும் டாமி கூட சண்டை போட போறானா, அவன் கண்டிப்பா சாக தான் போறான் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. அப்புறம் நம்ம கிளாஸ்ல கூட, டேய் நீங்க கேள்விப்பட்டீங்களா, அந்த ஃப்ராஸ்டர் ஏதோ ஒரு பொண்ணுக்காக டாமி கூட சண்டை போட போறானா, நம்ம எல்லாரும் கண்டிப்பா அங்க போய் அந்த டாமி கிட்ட ஃப்ராஸ்டர் அடி வாங்குறத பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம ஃப்ரெண்டும், அடே மாப்பிள்ள நீ என்ன காரியண்டா பண்ணிட்ட அப்படின்னு என்ன பேசுறதுனே தெரியாம ஷாக்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் அந்த மெடிக்கல் சென்டர்ல அந்த டாக்டரும், ஃப்ராஸ்டர் உன்னோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லா கழட்ட முடியுமா, அப்பதான் உனக்கு எங்கெங்க இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு என்னால செக் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும், இல்ல இல்ல தேவையில்லை, என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல மட்டும்தான் இன்ஜுரி ஆயிருக்கு, மத்தபடி எங்கேயுமே இன்ஜுரி ஆகல, நான் இப்ப பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு இதுக்கு மட்டும் ஏதாவது மருந்து கொடுங்க அப்படிங்கிறான். நம்ம டாக்டரும், சரி ஓகே உன்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல ஏற்பட்ட காயத்துக்கு நான் ஒரு ஹீலிங் டானிக்கு மட்டும் வச்சு அதை கிளீன் பண்ணி விடுறேன், அப்புறம் நீ கண்டிப்பா அந்த டாமி கூட சண்டை போட போறியா, அவன் உன்னை விட பல மடங்கு ஸ்ட்ராங் ஆனவன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும், ஓ அப்படின்னா அவன் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணாலும் நான் சும்மா உட்காந்து வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்கறான். நம்ம டாக்டரும், சரி ஓகே நான் சும்மா தான் கேட்டேன், நீ ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும், இந்தா இதை என்னோட கிஃப்டா வச்சிக்க அப்படின்னு ஏதோ ஒரு டெக்னிக் கார்டை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும், என்னது பிரான்ஸ் டெக்னிக் கார்டா, நீங்க உண்மையிலேயே இதை எனக்கு தரீங்களா, இதுக்கு நான் ஏதாவது திரும்ப பண்ணணுமா அப்படின்னு கேட்கறான். நம்ம டாக்டரும், சேச்சே நான் ஒன்னும் இதை உங்ககிட்ட விற்க கிடையாது, அந்த லைப்ரரியில இருந்துச்சே, சரி ஏன் சும்மா இருக்கும் அப்படின்ட்டு உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு எடுத்து கொடுத்தேன், இந்த ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படிங்கிற டெக்னிக்கை நீ ப்ராப்பரா கத்துக்கிட்ட அப்படின்னா உன்னால பவர்ஃபுல்லான ஷாக் வேவ்ஸை உருவாக்க முடியும், இது க்ளோஸ் காம்பேக்ட் ஃபைட்ல உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு இந்த மெடிசன் எடுத்துக்கோ, நீ ட்ரைனிங் எடுக்கும் போது உன்னோட கையை வலிச்சிச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணும் போது உன்னோட கையில இருக்க வலி கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு, ஆஹா டாக்டரே உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா அப்படின்னு தேங்க்யூ அப்படிங்கிறான். நம்ம டாக்டரும், ஃப்ராஸ்டர் நீ ஒன்னும் எனக்கு தேங்க்யூ சொல்ல வேண்டாம், எப்பவுமே என் கண்ணு உன் மேல இருக்கும், என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்டான ஃப்ராஸ்டர் காயப்படுறத என்னால பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுக்கிறத காட்டுறாங்க. அவனும் இந்த ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்டோட உண்மையான பவர் ஆப்பனண்டோட இன்னர் ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணும், இது என்னோட கரண்ட் லெவலுக்கு ஒரு பெரிய சேஞ்சை ஏற்படுத்தாது அப்படின்னாலும் எனக்கு கிடைக்கிற சின்ன டைமே ரொம்ப அதிகம் தான் அப்படின்ட்டு லக்கீலி இந்த ஹீலிங் டானிக் இருந்ததுனால என்னால கடைசி 3 நாளா நான் ஸ்டாப்பா ட்ரைனிங் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறான். அப்ப அவனோட சிஸ்டத்துல இருந்தோம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க லெவல் 11 போயிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும், பரவாயில்ல நான் என்னோட ட்ரைனிங்னால இப்ப லெவலப்பும் ஆகிட்டேன், இதுல கிடைச்ச 11 அப்கிரேட் பாயிண்ட வச்சு என்னோட ஸ்ட்ரென்த் அப்கிரேட் பண்ணும்போது அந்த ஃபைட்ல ஒரு பெரிய சேஞ்சை ஏற்படுத்த முடியும், இருந்தாலும் இந்த ரேபிட் growth சிஸ்டம் வேற இருக்க, இதை என்னடா பண்ணட்டும் அப்படின்னு பாக்குறான். பார்த்தா அந்த ப்ராக்ரஸும் இன்னும் 500 பாயிண்ட் எடுத்தா கம்ப்ளீட் ஆயிரும். ஹீரோவும், சரி எப்படியோ ஃபைனலா இந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கும் என்னோட பாடி அடாப்ட் ஆயிருச்சு, நாளைக்கு அந்த ரியல் ஃபைட்ல தான் என்னோட ப்ராக்ரஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு என்னால செக் பண்ண முடியும், ஓகே இன்னைக்கு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு சண்டைக்கு ரெடி ஆகலாம் அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த நாள் அந்த ட்ரைனிங் அரீனாவை காட்டுறாங்க. அப்ப அங்க கமெண்ட்ரி கொடுக்குற ஒருத்தனும், குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபசர்ஸ், நான் உங்களை இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் பேட்டிலுக்கு வரவேற்கிறேன், இந்த ஸ்டேஜில் இருக்கிறது ஃப்ராஸ்டர் ஈனோஸ் கிளாஸ் 29 சேர்ந்தவர், அப்புறம் அவருக்கு ஆப்பனண்டா இருக்கிறது கிளாஸ் 2 சேர்ந்த டாமி, இவங்க 2 பேத்துக்கு தான் இப்ப சண்டை நடக்க போகுது அப்படின்னு கமெண்ட்ரி கொடுக்குறானுங்க. அப்ப அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டாமின்னு கத்திக்கிட்டு, குட் லக் டாமி சீக்கிரமா அந்த லூசரோட கதையை முடி அப்படின்னு கத்துறானுங்க. அப்போ அந்த கிளாஸ் 2ஓட வாத்தியாரும் நம்ம வாத்தியார் கிட்ட, டே காமா நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸ் ஆகு, ஏன்னா இந்த பேட்டிலோட ரிசல்ட்டே ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சு, அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்டூடெண்ட் டாமி உன்னோட குப்பை ஸ்டூடெண்ட்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாகடிக்க கூட பார்த்தானாம, அப்படி இருந்தோம் எதுக்காகடா அவனை கூட்டிட்டு வந்து இங்க ஷோ காட்டுறீங்க, என்னோட ஸ்டூடெண்ட்
டாமி எல்லாம் அவனால தோக்கடிக்கவே முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம வாத்தியாரும் அடா அதையும் தான் பாப்போமே அப்படிங்கிறாரு. அப்ப அங்க இருக்கவனுங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட சண்டையை இப்ப ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த டாமியும் டேய் ஃப்ராஸ்டர் நீ சீக்கிரமா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட அப்படின்னா நான் உன்னை உயிரோட விட்டுருவேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஏன்டா காமெடி பண்ற அப்படின்ட்டு சரி கவலைப்படாத நான் உனக்கு கொஞ்சம் கருணை காட்டி உன்னோட கை காலை லைட்டா உடைச்சு விடுறான் அப்படிங்கிறான். அந்த டாமியும் மவனே செத்தரா அப்படின்ட்டு பிரான்ஸ் டெக்னிக் பிளட் த்ரஸ்டி பிளேட் அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அப்புறம் கைஸ் அடுத்த சாப்டர்ல வரக்கூடிய சண்டை சீன்லாம் சும்மா பங்கமா இருக்கும். மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நான் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அப்புறம் இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.